வணக்கம் மக்களே. இன்றைக்கி சுந்தரி சீரியல் ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சுந்தரி சீரியலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகலாம் நிறைய சீன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி, வெற்றி, தமிழ், அகிலன், உஷா ஸோ இவங்க எல்லாமே மியூசிக்கல் சேர் விளையாட பிளான் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி விளையாடினாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி சேரில் உட்காந்துட்டாங்க. சுந்தரி சேரை நினச்சி வெற்றி மேலே உட்காந்துட்டு நான் தான் ஜெயிச்சேன், ஜாதா ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உஷா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்திரிங்க, அதுக்கப்புறம் யார் ஜெயிச்சான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுப்பி விட்டாங்க. ஸோ உஷாவுக்கு வந்து ரொம்ப கோபம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உஷா வந்து இதுக்கு மேலே விடக்கூடாது, விட்டால் எங்கள் மாமாவே இவங்களே கல்யாணம் பண்ணிக்குவாங்க போலே, மாமாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஸோ அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறா. ஸோ அந்த பிளானிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் பாப்பாவை ஐடென்டிஃபை பிள்ளாயி அவளை எங்கேயாவது ஒளி வைக்கணும், கொஞ்சம் நேரம் சுந்தரியை பதட்டப்பட வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதே மாதிரி தமிழ் பாப்பாவை கொஞ்சம் நேரம் காணும். சுந்தரி ரொம்ப பதட்டப்பட்டுட்டா. அப்புறமா தமிழ் பாப்பாவை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் உஷாவை ஒரு அடிச்சிட்டா. எதுக்கு என் பொண்ணை இது பண்ணுற, எங்கேயாவது போகிற மாதிரி தான் சொல்லிட்டு கூட்டம் பண்ண மாட்டியா, நான் எவ்வளோ பயந்துட்டேன், இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி திட்டா. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா, கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ அவனுக்கு ஸ்கூலில் ஏதோ முக்கியமாக வேலை இருக்கிறதுனால கார்த்திக் அங்கேருந்து போயிட்டா. ஸோ கார்த்திக்கும் பார்க்க முடியல. செல்வியும் வந்து பார்த்திங்கன்னா, நீ என் பேச்சு கேட்கல அப்படின்ற மாதிரி கோவப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமாதானம் ஆகிட்டாங்க. அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சுந்தரியை போட்டு தள்ள ஆட்கள் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஏலகிரி எஸ்டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கார் டிரைவரும் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனும் ஸோ 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஸோ சுந்தரி வந்து ரொம்ப பதட்டமாகவே இருக்கா. அவளுக்கு வந்து ஃப்ராங்க் கால் யார், ஸோ மேடம் பார்க்க சொல்லி வர சொன்னாங்களே, யாரும் அவருக்கும் இப்படி போய் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறா. இன்றைக்கி வந்து எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பாலாஜி வந்து கூப்பிட்டு பேசுகிறா. ஏங்க இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கா. முதல்ல நான் இங்கேருந்து கிளம்பணும், இங்கே நடக்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி கத்தி பேசிகிட்டு இருக்கா. பாலாஜி எவ்வளோ பொறுமையாக பேசுகிறான். ஏங்க இங்கேருந்து என்ன பிரச்சனை, குழந்தைங்க இங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லா இடமே சுற்றி காமிக்கலன்னா, இல்லைங்க நான் இங்கேருந்து கிளம்பியே ஆகணும், இங்கே நடக்கிற விஷயம் உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி துப்பாக்கி எடுத்து முன்னாடி நீட்டுறான். ஸோ எதுக்காக துப்பாக்கி எடுத்து முன்னாடி நீட்டுறான்னு தெரியல. சுந்தரி அதை பார்த்ததுமே யாரை நீ எதுக்கிட இவன் முன்னாடி துப்பாக்கி காமிக்கிறேன்ட்டு ரொம்பவே பயப்படுறா. ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த ப்ரோமோவில் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.